அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். சிம்மத்தில் சுக்கிரனும், கன்னி ராசியில் சூரியனும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் செவ்வாயும், புதனும், கும்ப ராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதன் காரணமாக புத ஆதித்ய யோகத்தோடு இத்தருணம் ஆரம்பமாகிறது. எனவே பொருளாதார நிலை உயர இருக்கு. வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு வரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்குரிய தகவல்கள் வீடு வருங்க. தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். நட்பு வட்டம் விரிவடையுங்க. நாட்டு பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் பல நல்ல காரியங்களை நடத்தி காட்ட இருக்கீங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் பிரச்சனைகளுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உடல் நலன் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான துலாம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசி அஷ்டமாதிபதி புதன் 12ஆம் இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜயோகம் செயல்பட போகுதுங்க. மறைந்த புதரால் நிறைந்த தன லாபம் கிடைக்க இருக்கு. கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. நாலாபுரமும் இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்கு. தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமும் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பாக வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேற இருக்கு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்குங்க. மகத்தான பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பா விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள், சுப செய்திகளை கேட்கும் சூழ்நிலும் உண்டுங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரன் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் கன்னி ராசி பெயர்ச்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 12க்கு அதிபதி நீச்சம் பெறுவதால் விரயங்கள் குறையுங்க. செலவுகளுக்கு ஏற்ற வித வருமானமும் வந்து கொண்டே இருக்குங்க. குறிப்பா ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல் வரலாங்க. இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமைய இருக்கு. இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேற இருக்குதுங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்கு. இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி இனி வரும் காலங்கள்ல லாபம் அதிகரிக்க இருக்குங்க. இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் விருச்சிக ராசினியர்களுக்கு அமைய போகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல பிற்பகுதியில மிதுன ராசியில் சஞ்சரி
சஞ்சரித்து வரும் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் உன்னதமான நேரமாகுங்க. மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற இருக்கு. குருவினுடைய பார்வை முழுமையாக உங்களுடைய ராசியில் பதிவதால் வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக வருங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துகள் கிடைத்த மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. சுய தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு வாகன யோகம் உண்டு என்பதால் புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் அல்லது பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம சனி பகவான் தற்போது வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி காலகட்டம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அர்த்தாஷ்டம சனியாக அவர் வலிமை இழக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. வாகன மாற்றம் செய்யும் முயற்சி கை கூட இருக்கு. உயருங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி உண்டு. சனி பகவான் வழிபாடு சந்தோஷம் தரும் வழிபாடாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் விருச்சிக ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்த நிச்சயம் கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேர இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்தி தருங்க. அதே போல் வாரிசுகளுக்கு சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வையால் விரயஸ்தானம் கட்டுப்படுத்தப்படுதுங்க. தனஸ்தானம் பலப்பட இருக்கு. பொருளாதார ஏற்றம் உண்டு. இருந்தாலும் தொழில் வணிகத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உற்சாகம் குறைவில்லாமல் இருக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. முக்கியஸ்தர்களுடைய நட்புறவு உங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்க இருக்கு. மனைவி வழியில் ஆதரவு உண்டுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க. கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. பொது வாழ்வில் மகிழ்ச்சி அளிக்கும் தகவல்கள் இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு உபாதைகள் ஏற்படலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க. பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வேண்டாங்க. விட்டு கொடுத்து செல்லுங்க. வீண் விவாதங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டாம். மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.